ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும். நான் உங்க ஆசீர்வாதம் கடவுள். ஐயா, நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியது நம்ம நேயர்கள் நிறைய பேர் ஆவலாக எதிர்பார்த்துருந்த ஒரு பயிற்சிங்க ஐயா, ராகு கேது பயிற்சி. இந்த வருடத்தின் இறுதியில் வருதுங்க ஐயா. ஏன்னா ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். ராகு கேது வந்து சனிக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லலாம். ஒருத்தரோட வாழ்க்கையை தலைகளாக மாற்றுறாங்க. ரெண்டாவது ஒரு உயரத்தை கொண்டே விடுறதும் அவங்க தான். ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்போ அந்த பயிற்சி நடக்குது? கண்டிப்பாங்க ஐயா, பார்த்துருவோம். அதாவது ஐயா, ராகு கேது இது வந்து இரண்டு பேருமே வந்து 9 கிரகங்களில் நிழல் கிரகங்கள். இந்த ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டு போகிறவங்க. வலது ரைட்டாக இப்படி சுற்றாமல் லெஃப்ட்லேயே சுற்றிட்டு போகிறவங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ராகு அப்படிங்கிறது வந்து கருநாகம், கேது அப்படிங்கிறது செம்பாம்பு. சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ செவ்வாய்கிட்ட இருக்கிற கோபம், தாபம், ஃபோர்ஸு எல்லாமே கேதுகிட்ட இருக்கும். சனி கொடுக்கக்கூடிய கர்ம பலன்களுக்கு சற்றும் குறைக்காமல் அதிகப்படியாக ஒரு தண்டனை கொடுக்கறது ராகு. இதை மெர்ஜி பண்ணி தான் நம்ம எல்லாமே பேசணும். எப்பவுமே ஒரு ஜாதகத்திலே ஆகட்டும், கோச்சாரத்திலே ஆகட்டும், ராகு கேது எந்த கிரகமும் இல்லாத வீட்டுக்குள்ளே அவங்க டிரான்சிட்டில் கோச்சாரத்தில் நகர்ந்தால் நல்லது. ஒரு கிரகம் இருக்கிற வீட்டுக்குள்ளே ராகு கேது போனாங்கன்னா ஒரு பெரிய பலூனாக நினச்சிக்கங்க. அவங்க பர்த் சார்ட்டில் இருக்கிற கிரகத்தை இவங்க ஒரு ஊசின்னு நினச்சிக்கங்க. குத்தி ஓட்ட போகிறாங்கன்னு அர்த்தம், பஞ்சர் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். கோச்சாரத்தில் ராகு கேது எப்பவுமே நன்மைகளை பெருசாக செய்யாது. 80% கெடுபலன்களை செய்யத்தான் அவங்களுக்கு அதிகாரம் ஜாஸ்தி. அக்கேஷ்னலாக நம்ம தசாபுத்திகள் எல்லாம் நல்லா இருந்து அந்த போகிற இடம்னு ஒன்று இருக்குது, அதையெல்லாம் பார்த்து என்ன மாதிரி பொசிஷனில் இருக்காங்க, யார் பார்க்குறாங்க, யார் இருக்காங்கங்கிறத பொறுத்து அவங்க நன்மை தீமைகளை சற்றேறக்குறைய செய்யறதுக்கு அதிக கடமைப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது மிக இல்லை. அப்போ ராகு ஆன்டி கிளாக் வயசில் சுற்றுற ராகு இந்த 2026 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சரியாக பயிற்சி ஆகிறார். சுத்த திருக்கணிதப்படி, நம்மளது வாக்கியம் கிடையாது, வாக்கிய பஞ்சாங்கத்தில் நம்ம சொல்லலை, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தான் நம்ம இதை சொல்கிறோம். அப்போ திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ராகு கேதுவனுடைய பயிற்சி. கேது இந்த கடந்த 1.5 வருடங்களாக சிம்ம வீட்டில் இருக்கார். அவர் தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு கடகத்துக்குள்ளே நுழையிறார். ராகு கும்ப வீட்டில் இருக்கார், தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு மகரத்துக்குள்ளே நுழையிறார். ஏன்னா ரெண்டு பேருமே ஆன்டி கிளாக்கில் சுற்றுவாங்க. ரெண்டு பேருமே நேர் 180 டிகிரியில் தான் இருப்பாங்க. அவர் அங்கே இருக்கார், இவர் இங்கே இருக்காருன்னு இல்லை, நேருக்கு நேராக பார்த்துக்குவாங்க. ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் கோச்சாரத்தினாலும் சரி, உங்கள் ஜாதகத்தினாலும் சரி, அவங்க அமைப்பு இப்படி தான் இருக்கும். அப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது கோச்சாரத்தில் ரொம்ப முக்கியமாக அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தத்ரூபமாக உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் இன்ச் பை இன்ச்சாக சொல்கிறதுல ராகு கேது பயிற்சியில் ராகுக்கு நிகர் ராகு தான். நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சாப்பாடை குறைச்சி வாக்கிங் எக்ஸசைஸ் போய் எனக்கு ஒரு ஞானம் கிடைச்சதுன்னா ராகு. ஒரு புது கார் இருக்குது, அது ஆக்சிடெண்ட் ஆகி கீழே அப்படியே வீட்டில் செயல்படாமல் கிடக்குன்னா ராகு. பழைய கார் இருக்குது, மாற்றி புதுசை எடுக்கிறேன் அப்படின்னா ராகு. பேசாத உறவுகள் இருக்குது, பேச வைக்கிறாரு அப்படின்னா ராகு. நல்லா க்ளோஸாக இருந்தோம், இப்போ பேசுகிறத கட் பண்ணிட்டார் அப்படின்னா ராகு. நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறேன், பயங்கர ஆரோக்கியத்தில் பாதிப்பு வந்துருச்சு, ராகு. ஆரோக்கியம் பயங்கர கெட்டு போச்சு, நான் பிரச்சனையோடு இருக்கிறேன், அந்த ஆரோக்கியத்தை மறுபடியும் மீட்டு கொடுத்து ஒரு மெடிசன் கிடச்சி நல்ல டாக்டரை கொடுக்கறது ராகு. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு லைஃப்பை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தோசை மாதிரி திருப்பி புரட்டி போடுறதுல ராகுக்கு பங்கு ஜாஸ்தி. அதனால தான் பிரம்மாண்டம்னு சொல்கிறாங்க. ராகுனாலே பிரம்மாண்டம். இதில் ராகு கேது பயிற்சியில் கேதுவோட பார்ட்டு வேற. அவர் சைலண்ட்டாக நகர்ந்து அவரோட வேலைகளை பண்ணிட்டு இருப்பார். ஆனால் ராகு பப்ளிக், ஓப்பன் டாக். இப்படித்தான் உனக்கு நான் கொடுப்பேன், நீ இதை அனுபவிச்சு தான் ஆகணும், நீ இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுல அவர் எந்த காம்ப்ரமைஸும் ஆக மாட்டார். நல்ல ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தவன் நிறுத்திடுவான், இல்லை நிறுத்தி இருக்கிறவன் ஸ்டார்ட் பண்ணிடுவான். பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறவன் கெட்டு போவான். ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்கிறவன் இப்போ சரியாக போகிறான். எப்படி பாருங்க, புரட்டி போடுறது, தலைகளை மாற்றி போடுறது, ஒரு தோசை மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க ராகுவை. அவர் இப்போ இந்த கோச்சாரத்தில் இப்படி பண்ண போறாரு, யாராருக்கெல்லாம் என்னென்ன செய்ய போறாருங்கிறதா நம்மளுடைய பதிவே, இம்பார்ட்டண்டே. இப்போ தொழிலே இல்லை சார் அப்படின்னா தொழில் அமைகிறது.
ரொம்ப தொழிலில் நான் நல்லா பீக்கில் போயிட்டு இருக்கிறேன்னா தொழிலை கெடுக்கிறது. அதே போல் உங்களுக்கு வழக்கு இருக்குன்னா வழக்கு முடிச்சு வைக்கிறது. வழக்கே இல்லை சார்னா புதுசாக வழக்கு ஏற்படுத்துறது. உறவுகளோட ரொம்ப அந்யூன்யமாக இருக்கிறேன் சார்னா கெடுக்கிறது. இல்லை சார் ரொம்ப கெட்டு கிடக்கு, நாங்கள் ஒன்று சேரவே மாட்டோமா எங்கள் ஃபேமிலினா சேர்த்து வைக்கிறது. இல்லை குழந்தை இருக்கு சார் அப்படின்னா அவங்கள கொண்டு போய் ஹாஸ்டலில் விடுறது, குழந்தைகளை பிரிக்கிற வேலையை பார்க்கறது. இப்படி எல்லாம் அந்த ராகு செஞ்சுக்கிட்டே இருக்கும். சிறப்பு ஐயா. இப்போ காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடத்துல கேது வராரு, 10ஆம் இடத்துல ராகு வராரு. ஸோ இந்த 2 வீட்லயும் வரனால நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ 4ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாகவே ஆரோக்கியம். நிறைய பாருங்க, நுண்கிருமிகள், இன்ஃபெக்ஷன், உணவுனால பிரச்சனை, வயிறுனால பிரச்சனை, நிறைய ஃபுட் ஹேபிட்னால எல்லாம் பாதிக்கப்பட போகிறது. நிறைய உணவு சம்பந்தமான விஷயங்களில் நிறைய ஆய்வுகள் ரைடு நடக்கிறது. அது மூலியமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எந்த மக்கள் எப்படி உணவுகளை சாப்பிடலாம் வேணாங்கிறது. முக்கியமான பெரிய பெரிய உணவுகள் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவுகளுக்கு தடை வர்றது. இந்த உணவுனால பிரச்சனை வரும், உங்களுக்கு இந்த உணவுனால பாதிப்பு வரும் அப்படின்னு தடை வர்றது. இதை பூரா கொடுக்கறது இந்த கோச்சாரத்தில் வர்ற கேது. ஜங்க் ஃபுட். புதுமையான வாகனங்களை, எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் அபரிவிதமா உற்பத்தி ஆகும். இவி வெஹிக்கிள் சொல்றோம்ல, புதுசா டிசைனா உருவாகும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துக்கு கேது வர்றாரு. கேது தான் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். இப்போவெல்லாம் டிரைவரே இல்லாமல் கார் ஓடுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் புதுமை படைச்சு பெரிய அளவில் புரட்சி ஏற்படும், பிரம்மாண்டத்தை ஏற்படும். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி குழந்தை பிறப்பு, ஐவிஐன்னு சொல்லி ஒரு புது புரட்சி ஏற்படுதுல, அதுல இன்னும் அட்வான்ஸாக போய் அதில் நீ கரு தரிக்கிறது, கரு உற்பத்தி பண்ணுறதுல டிஸ்டர்ப் இல்லாமல் போனோம், உடனே பரவாயில்ல. ஐவிஎஃப் இதில் நான் புதிய நவீன இயந்திரங்களால் நமக்கு எல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரியெல்லாம் வரும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு புதுசாக உருவாக்கக்கூடியதுன்னா ராகு கேதுக்கள் 2 பேருமே நவீன இயந்திரங்களை கொண்டு நீங்கள் மருத்துவம் பார்க்கணும்னா ராகுவும் அண்டு கேதுவும் தான். அப்புறம் அந்த புற்றுநோய்க்கு கதிர்வீச்சு இது அது கதிர்வீச்சுக்களால் இப்போ பரவாயில்ல குணப்படுத்தக்கூடிய முற்றிலும் புதிய முறையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ரேடியேஷன்ஸ்னால அவங்களுக்கு குணமாகுதுங்கிற முறையெல்லாம் இனி கொண்டு வருவாங்க. கல்வி சீர்திருத்தம், கல்விகளில் ஏற்படக்கூடிய கட்டாய சீர்திருத்தம், கரெக்ட் பண்ணுறது, தவறு செய்யக்கூடிய நிர்வாகிகள் மாற்றுறது, சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுறது, இதெல்லாம் கட்டாயம் நடக்கும். ஏன் இந்த கேள்வி முன் வச்சோம்னா நம்ம குரு பயிற்சியில நம்ம கேட்டிருந்தோம் நிறைய. கண்டிப்பா அதில் இப்போ நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து நீங்க சொன்ன விஷயங்களா அது முக்காவாசி நடந்தது. கண்டிப்பா. அதனால துல்லியமா இதுவும் கேட்டோம். நம்ம கேன்சர் பத்தி எல்லாம் மெடிசன்ஸ் இது பண்ணுவாங்க, இந்த வருஷம் முடியும்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் அந்த புற்றுநோய்க்கு அந்த சீக்கிரமா ரொம்ப நேரம் அந்த மருந்து எடுத்துக்காம சீக்கிரமே கிடைக்கிறதெல்லாம் நம்ம அதில் பேசியிருக்கோம். அப்படிங்கிற நம்ம பேசல, கிரகங்கள் பேச வைக்குது. நம்ம சொல்றதுனால நடக்குதுங்கிறது இறை செயல் தான். கிரகங்கள் பேச வைக்கிறாங்க. அப்ப 4ஆம் இடத்துல கேது வர்றதுனால 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஆரோக்கியம் தான் மெயின். ஆரோக்கியத்துல ஒரு புரட்சி, மெடிசன் கிடைக்கிறது, நவீன இயந்திரங்களால உடல் பராமரிப்பு, உடல் பரிசோதனை, இதயத்துக்கெல்லாம் இப்போ ஏஞ்சியோ இதுனால நிறைய இப்போ ஸ்டென்ட் வைக்கிறது, அதெல்லாம் வேற புரட்சி ரொம்ப ஈஸியாயிடும். ஹார்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை, போனோம் செக் பண்ணோம் சரி பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய புரட்சிகள் எல்லாம் வரும். கேது தான் ரொபோட்டிக். இந்த ரொபோட்டிக்ல அவங்களே ரொபோட்டிக்லயே முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை, இருதய அறுவை சிகிச்சை எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி எல்லாம் வந்துடும். நவீன இயந்திரங்கள் எல்லாம் வந்துடும். கார்கள் எல்லாம் புதுசா ரிலீஸ் ஆகும். இவி வெஹிக்கிள் கொடிகட்டி பறக்கும். நிறைய பிராண்ட்ஸ் உள்ள வரும். அதே போல மொபைல், புது மொபைல் ரகங்கள், புதிய நிறுவனங்கள், மொபைல்ல புதிய வளர்ச்சிகள், கம்யூனிகேஷன்ல புதிய புரட்சிகள், இதெல்லாம் ஏற்படும் கேது 4 இருக்கிறனால. காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துல கடக வீட்டில் கேது வர்றதுனால. அதே மாதிரி கடக வீட்டில் கேது வர்றதுனால நீர்நிலைகள், கடல் சார்ந்த பகுதிகள், புயல், வெள்ளம், ஆபத்து, அதே போல வறட்சி, டிஸ்டர்ப், இத்தனையும் எட்டி பார்க்கும். கடும் வறட்சியும் சந்திப்பாங்க. கடுமையான புயல், கடுமையான விஷயங்களால நாடு பாதிக்கப்பட்டு நீர்நிலைகளால பிரச்சனைகள் ஏற்பட்டு, ஏன் நீர்நிலைகள் சம்பந்தமா இரு நாடுகளுக்கு வேற நாடுகளுக்கு கூட பிரச்சனைகளை கூட அது ஏற்படுத்தும். ஏன்னா எங்க நாட்டு தண்ணீர் உங்களுக்கு இல்லை, உங்க நாட்டு தண்ணீர் எங்களுக்கு இல்லைங்கிற மாதிரி டிஸ்டர்ப் கூட பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி விட்டுரும். அதை கூட இந்த கேது செய்யறதுக்கு சான்ஸ். அப்புறம் கேது தான் ஆன்மீகம். அவர் குரு உச்சமாகிற வீட்டுக்குள்ள வராரு. நீங்க பாருங்க, இனிமேல் ஆன்மீக வழிபாட்டு தலங்கள்ல குறிப்பா பெரிய பெரிய துறவிகள் சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய ஞான மார்க்கங்கள்ல நிறைய டெவலப்மெண்ட் ஆகும்.
போய் சாமி கும்பிடுறது, காசி கயா யாத்திரைகள் எல்லாம் நிறைய மக்களுக்கு விழிப்புணர்வாய் இவங்க போயிட்டு வரும்போது நமக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறது யாத்திரைகளை அதிகப்படுத்தும். கர்மாவை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அது கொண்டு போகும். போலி சாமியார்களாக இருந்தார்களால் அவர்களை வேறு இருக்கப்படும். இந்த கேது 4ஆம் இடத்துக்கு வந்து அது யாராவது இருந்தாங்கன்னா நிறைய தண்டனைக்குள்ளாகிறாங்க. தண்டனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அது வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படிங்க. அதே போல் கிறிஸ்துவ மதம் சார்ந்த கேது 4, கேது தான் கிறிஸ்டின், ராகு முஸ்லீம் சொல்கிறோம். அப்போ கேது 4 வர்றதுனால இந்த கிறிஸ்துவம் சார்ந்த ஆச்சாரம் அனுஷ்டானமாக அவங்க இல்லாத போது அந்த மதம் சார்ந்த தலைவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கறது, பிரச்சனைகள் வர்றதையெல்லாம் அந்த கேது செய்வார். அப்போ அவங்க சுய ஒழுக்கத்தோட கவனமாக கரெக்டாக கொண்டு போகலைன்னா அவங்க பேர் கெடுறதுக்கு, பேர் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் எல்லாம் வரும். அதெல்லாம் வராமல் போகாது அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த 4 இருக்கிற கேது. இதே 10 இருக்கிற ராகு வந்து தொழில் புரட்சி நிறைய ஏற்படும். தொழில் புரட்சி, புதிய புதிய நிறுவனங்கள், புதிய பெரிய பெரிய ஒரு நிறுவனங்களை எல்லாம் ஏற்படுத்தி அதில் தொழில் புரட்சி ஏற்படுத்தி அந்த தொழில் மூலிமா நம்ம நாட்டுக்கும் சேர்ந்து உலகளாவிய லெவலில் தொழிலில் பெரிய புரட்சிகள் எல்லாம் ஏற்படும். பார்த்தா அது ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை இவ்வளோ பெரிய விஷயமா செஞ்சு, அதாவது ஒரு பெரிய மிராக்கலாக இருக்கும், அது சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டாங்க, பெரிய லெவலில் செஞ்சு சாதிச்சிட்டாங்க அப்படின்னு தொழிலில் ஒரு நிறைய புரட்சிகளை அந்த ராகு இருக்கும். குறிப்பாக ராகுங்கிறது பெட்ரோலியம், நிலக்கரி, அதே போல் ராகுங்கிறது புதையல், எண்ணெய் சுரங்கங்கள், இதெல்லாம் பயங்கரமாக வேலை செய்யும். அதே போல் கண்டிப்பாக நிலநடுக்கம், அதே போல் வெடி விபத்துகள், சுரங்க விபத்துகள், அதே போல் ராகு செவ்வாய் சனி காம்பினேஷன் உள்ள வருது, மகரத்துக்குள்ளே நடக்க போகுது. ஏன்னா நட்சத்திரம் இருக்குது, சனியோட வீடு ராகு உள்ள நுழையிறாரு. தீ விபத்து, பெரிய பெரிய யுத்தங்கள், விபத்துகள், நெருக்கடிகள், இது பூரா கட்டாயம் கொடுக்கும். பெரிய பெரிய உங்களுக்கு கடல் சார்ந்த விஷயங்களில் கடல் கொள்ளை, கடல் பிரச்சனைகள், கடல் சார்ந்த வணிகங்களில் தொந்தரவுகள் எல்லாம் நடக்கும். இது நடக்காமல் போகாது. ஏன் சில நேரங்கள் நம்ம நாட்டு பெரிய பெரிய தலைவர்கள் கூட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில், தன்னுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயத்தில் எல்லாருமே கவனப்படுத்தி இருக்கணும் இந்த ராகுகேது பயிற்சியில் அப்படிங்கிறதுலையும் நான் இந்த ராகுகேதை மையப்படுத்தி நான் அதை சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நம்ம பாதுகாப்பு பெட்டகத்தோடு கவனித்து ட்ராவல் பண்ணும்போது தான் நமக்கு அது ஒரு நன்மையும் வெற்றியும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அந்த ராகு உள்ள நுழையும் போது நிறைய இரு நாட்டு தலைவர்கள் யாரெல்லாம் பகையாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஒற்றுமையாவாங்க. அதான் மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக தொழிலில் வந்து விதவிதமான தொழில்கள், புது வகையான தொழில்களை உருவாக்கி ராகு ஒரு மனிதனை மேம்படுத்தி தொழில் வளர்ச்சியில் நம்ம நாடும் சரி உலக நாடுகள் சரி இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றி எட்டக்கூடிய ஒரு நிலை கட்டாயம் ஏற்படும். அதுக்கப்புறம் ராகு வரும்போது டாலருக்கு நிகரான பொருளாதார இந்திய ரூபாயின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடையும். இன்னும் அப்போவெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து அப்புறம் அது மீண்டு அதுக்கப்புறம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீட்டுக்கு அது 9ஆம் வீட்டில் ராகு வர்றாரு. அப்போ அங்கே வரும்போது அந்த பொருளாதாரத்தில் பெரிய பெரிய புரட்சிகள் எல்லாம் நடக்கும், தொந்தரவுகள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மா. அப்போ பாருங்க, ரொம்ப தவறு செஞ்சவங்க, நிறைய தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவங்க, நம்ம செஞ்ச விஷயம் யாருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க பூராமே சிக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தசாபுத்திகள் மோசமாக இருக்குது, ராகு இங்கே வருதுன்னா இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலமாக தான் நான் சொல்ல போகிறேன். அப்போ ராகு கேதுங்கிறது இந்த கோச்சாரத்தில் ஒரு பெரிய மேஜிக் பண்ண போகுது. நம்ம 12 ராசிகளுக்கும் ராகு கேது என்னென்ன பண்ண போகுது, ஒரு மனிதனை என்ன மாதிரி அவங்க இயக்க போகிறாங்க, நிழல் கிரகங்களான ராகு ப்ளஸ் கேது என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், மித்ரா டிவியிலிருந்து. நான் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற ஆலயம் கும்பாபிஷேகத்திற்கு தயார் நிலையிலே இருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகிலே புதுரோடு குஜிலியம்பாறை வட்டம் அங்கு இருக்கின்ற மகாசக்தி ஆதி குபேர வாராகி அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு ஆலயம் தயார் நிலையில் இருக்கு. பிராபவ வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி 17/9/2026 வியாழக்கிழமை குருவாரத்திலே காலை 10:45 மணி முதல்
காலை 11:10 மணிக்குள் ஆலயத்தினுடைய மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு உலக நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த வெளியூரில் இருந்தாலும் உங்களை எல்லாம் அன்போடு இருகரம் கூப்பி இந்த ஆலயத்திற்கு அடியேன் சார்பாகவும் இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் சக்திவேல் சுவாமிகள் இந்த கோவிலுடைய ஆலய ஸ்தாபகர் அவர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஆலயத்தை உருவாக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி அந்த இடத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க, உயிரோட்டமா இருக்காங்க. இங்கே யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா உங்களுடைய எல்லா நெருக்கடிகளும் தீர்ந்து சுபிட்சம் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆலயத்தில் அடியே அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எல்லாரும் வரணும், உங்களையும் நான் இந்த ஆலயத்தில் எல்லாரையும் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். கண்டிப்பா வாங்க. இந்த ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த இந்த ஆலய கும்பாபிஷேக விழா மாபெரும் விழாவாக பிரம்மாண்ட விழாவாக நடைபெற இருக்கிறது. இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவிற்காக நிதி உதவி மற்றும் பொருளுதவி நாங்கள் இந்த கோயிலில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆலயத்தினுடைய அக்கௌண்ட் நம்பர் மற்றும் வங்கியினுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தினுடைய கோயிலுடைய அக்கௌண்ட் நம்பரே இருக்குங்க. நீங்கள் அதுக்கு தாராள நிதி உதவியும் பொருளுதவியும் செய்து உங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்து அன்னையினுடைய பேரொருளை பெறுமாறு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த கும்பாபிஷேக விழா என்பது சாதாரண விஷயம் அல்ல. கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். குரு பார்க்க கோடி புண்ணியம், அதே போல கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுக்காக உங்களை நான் அழைக்கிறேன். எல்லோரும் இந்த விழாவிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலய விழா நிறைய இடங்களுக்கு செல்ல இருக்கிறது, ஒளிபரப்பாக, நேரடி ஒளிபரப்பாக. அதே போல நேரடியாக நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்திலே பெரும் பங்களிப்பை செலுத்த வேண்டும், அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெருமளவு வாங்க வேண்டும் என்பதை மீண்டும் இந்த ஆலயத்தில் அமர்ந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கத்தின் சார்பாகவும் மித்ரா டிவி, மந்த்ரா டிவி, பக்தி யுகம், வாராகி ஜோதிடம் சார்பாக உங்களை எல்லாம் மீண்டும் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றேன். அனைவரையும் நான் மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவிலே சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.